அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக உறுதுணையாக பல உறவுகள் இருக்கின்றன. அப்படி பார்க்குறச்ச பார்த்திங்கனாக்க கணவன் மனைவி உறவு மிக மிக நெருங்கிய உறுதுணையாக இருக்கின்றது. அதே போல் அலுவலகத்தில் பார்த்திங்கனாக்க ஒரு பெரு அதிகாரி மேலதிகாரி அவருக்கு ஒரு கார் ஓட்டுபவர், ஒரு மேலதிகாரி அவருக்கு ஒரு செக்ரட்டரி என்கின்ற உறவுகள் உண்டு. இந்த உறவுகள் எப்பவுமே மிக மிக நெருக்கமானது, அந்தரங்கமானது. பல விஷயங்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரியும். இப்போ ஒருத்தர் காரில் போயிட்டுருக்காருனாக்க அவருடைய கார் ஓட்டிக்கு டிரைவருக்கு இவருடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். செக்ரட்டரிக்கு ஆஃபீஸில் என்னென்ன பேப்பர் சார் வச்சுருக்காருங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். சம்டைம்ஸ் பார்த்து பண்ணாக்க மேலதிகாரிக்கு தெரியாது, இவருடைய செக்ரட்டரிக்கு எல்லாம் தெரியும், எடுத்து கொடுப்பார் என்கின்ற விஷயத்தில் இவ்வளோ நெருக்கமானது அந்தரங்கமானது பல விஷயங்கள் தெரிந்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே பாருங்கள், எப்பவுமே இவ்வளோ நெருக்கமானவர்களுக்கு இடையே அன்பு நிலவும், ஒருவருக்குள்ள விசுவாசம் இருக்கும், பரஸ்பர நம்பிக்கை இருக்கும், எல்லாம் உண்மைங்க. ஆனால் சில சமயங்களில் ஒருவருக்குள்ள கோபமும் வந்துடும். சமீபத்தில் நான் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன், என்னுடைய நண்பர்களோடு போயிருந்தேன். ஒரு மார்வாடி குடும்பம், அதில் ஒரு கணவன் மனைவி இளைஞர்கள் அவங்க வந்தாங்க. நான் அவங்கள காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனேன். காமாட்சி அம்மனுக்கு போகிறச்ச உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா எல்லோரும் பார்க்கலாம். உள்ளூரில் காமாட்சி அம்மனுக்கு போன உடனே முதல்ல கள்ளப்பெருமாள் இருப்பார், சொரூபலட்சுமி இருப்பாங்க, அப்புறம் காமாட்சி அம்மன் சன்னதி, அதுக்கப்புறம் அரூபலட்சுமி சன்னதி. காமாட்சி அம்மனுக்கு போனோம்னாக்க அம்மன்கிட்ட குங்குமம் வாங்கிக்கிறோம். அந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரூபலட்சுமி மேலே போட்டுட்டு அப்புறம் தான் எடுத்து இட்டுக்கணும்பாங்க. வரைச்சே வெளியில் வந்துடுவோம். இதுதாங்க சம்பிரதாயம். அதே போல் பண்ணேன். அந்த தம்பதிகளில் இளைஞர் அந்த பெண் இருக்கிறத அது கேட்டுச்சு. அங்கிள் ஏன் அந்த மாதிரிங்க இங்கே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நான் சொல்கிறேம்மா, கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அதேமாதிரி சிவன் கோவிலுக்கு போனோம், ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு போனோம். ஏகாம்பரேஸ்வர் கோவிலை பற்றி கதை சொன்னார் அந்த குருக்கள். இதை கேட்டுருந்துச்சு அந்த பொண்ணு. கேட்டுச்சு, அங்கே சொன்னீங்க நீங்கள் திருமாலுக்கும் திருமகளுக்கும் இடையே ஒரு ஊடல் ஏற்பட்டது. திருமகள் திருமாலை பற்றி தவறாக சொன்னதுனால திருமாலை வந்து என்ன சொல்லிட்டாரு, பிடி சாபம், உன்னுடைய சொரூபம் உன்னுடைய அழகு திருமகளுடைய அழகு எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. அரூபலட்சுமியாக போயிடுறாங்க. அரூபலட்சுமியாக போனவங்க காமாட்சி அம்மன்கிட்ட வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு குங்குமத்து பிரசாதத்தை வாங்கி அவங்க போட்டுக்கிட்ட உடனே தான் சொரூபலட்சுமி ஆயிடுறாங்க. அதான் இந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்கே வந்து சிவபெருமான் கண்ணை அம்மன் பார்வதி கண்ணை மூடினாங்க, ஆகினால உலகம் இருந்தது, ஆகவே அவர் சாபம் கொடுத்தாரு, இங்கே வந்துட்டாருன்னு சொன்னீங்க. மறுபடியும் இங்கே வந்து பூஜை பண்ணி ஆலிங்கனம் பண்ணிவிட்டு அப்புறம் சிவன் கேட்டுத்தாருன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்னங்க, கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தாலும் தகராறு. சாமிக்கே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுறது? எங்கள் வீட்டில் நடக்கிறது போல தான் அங்கேயும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இதில் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், கள்ளபிரானாகிய திருமால் ஒளிந்து நின்று திருமகளை பார்க்கின்றாராம் திரும்பி வரைச்ச. அதே போல் சிவபெருமான் மாமரத்தில் வந்து பார்வதி தன்னை அணிந்து கொள்ள வேண்டும் அணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்து நின்றாராம். மெசேஜ் என்னன்னாக்க, இடையே மிக மிக நெருக்கமான உறவை உடையவர்கள் எப்பொழுதுமே சேர்ந்து இருந்தாலும் விசுவாசமாக இருப்பினும் இடையே ஒரு துன்பம் ஏற்பதற்கு, நம்பிக்கை குறைவு ஏற்பதற்கு, அவநம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தருக்கு வார்த்தை தடவி வெளியில் விட்டால் கூட திருப்பி அவருக்காக காத்திருக்க வேண்டும். கணவன் கோபத்திலே ஒரு வார்த்தை சொன்னால் கூட கணவன் தன் மனைவி வெளியே போயிட்டாக்க வருவாளா என்று காத்திருக்க வேண்டுமா. அப்படி காத்திருந்தால் தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கோச்சிட்டு போனால் போட்டுன்னு இருக்க முடியுமா என்ன? இப்போலாம் இந்த விவாகரத்து என்கின்ற ஒரு வார்த்தையை கேட்கின்றோம், டைவோர்ஸ் என்கின்ற வார்த்தையை கேட்கின்றோம். அந்த வார்த்தை கூடாதுங்க. திருமண முறிவு என்பது கூடாது. மனத்தில் கசப்புக்கள் ஏற்படலாம், கசந்தாலும் போன உறவு திரும்பி சேரணும். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் காமாட்சி அம்மன் கோவிலில் கள்ளபெருமாள் சொரூபலட்சுமி அரூபலட்சுமியாக இருந்த சொரூபலட்சுமி என்று மாறி மறுபடியும் சேர்கின்றார். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானிடமிருந்து பிரிந்த காமாட்சி திரும்பி வந்து சேர்கின்றார். இது நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுன்னு அந்த மார்வாடி ஃபேமிலிக்கு சொன்னேன். அலுவலகத்தில் பாருங்கள், ஒரு டிரைவர் இருக்கார், அவர் எப்போ கோபத்தில் கோச்சுக்கிறாங்க. எனக்கு பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், ராஜுன்னு பேர், சுப்பிரமணியம்னு பேர்.
அவர்கிட்ட முருகன் ஒரு டிரைவர் இருக்கார். அவருக்கு இவரோட விவகாரம் எல்லாம் புரியும். இருந்தாலும் அவரை கோச்சிக்கிடுவார். கோச்சிட்டு ஒரு அதட்டி பேசுவார். ஆனாக்க இறங்கி போகிறச்ச, முருகா நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுப்பார். ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டு கொடுப்பார். நான் கேட்டேன், என்னையா எப்படின்னு. இல்லைங்க, அவரை கோச்சிக்கிட்டேன், கோச்சிக்கிட்டாலும் அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அவனுக்கு நான் தானே பார்த்துக்கணும் என்று சொல்லுவார். இது எப்படி காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற திருமகளை இணைந்தாரோ, எப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அம்மனோடு இணைந்தாரோ, அதுபோலவே இந்த முதலாளி சுப்பிரமணியன் என்பவர் தன்னுடைய டிரைவர் முருகனிடம் ஒரு பாசத்தையும் அன்பையும் வச்சுக்கிறார். இது போன்ற ஒரு பாசம் அன்பும் நிலவுமேயானால் அந்த அலுவலகத்தில் எப்பொழுதுமே தோல்விக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மேலதிகாரியுடைய வெற்றிக்கு இவர் தான் முக்கியமாக இருப்பார். இவருக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னாக்க எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்துடுவார். எந்த நேரத்தில் ஏர்போர்ட்டில் இவர் இறங்கினாலும் வந்து பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போவார். அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கணும். குடும்பத்திலையும் கணவன் மனைவி இருவரிடையே பாசம் அப்போ தாங்க இருக்கும். இந்த பாசம் இருப்பதற்கு காரணம் பரிவு போகணும். கோபம் என்பது இயற்கை, மனஸ்தாபம் என்பது இயற்கை. இந்த மனஸ்தாபம் வருகின்ற பொழுது வாய்ச்சொற்கள் சுடுசொற்களாக மாறுவதும் இயற்கை. அந்த சுடுசுருக்களை மனத்திலே கொண்டு பிரிந்து போனவர்கள் திரும்பி வர வேண்டும். பிரிந்து போனவர்கள் பிரிந்ததாகவே இருந்து விடக்கூடாது. இந்த செய்தி தான் நமக்கு இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் கிடைக்கிது. இந்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த தம்பத்தியம்ங்கிற சொல்கிறீங்களா, கணவன் மனைவி, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமானா சொல்கிறது உதாரணம் என்ன சொல்லுவாங்கனாக்க, ஒரு காயினோட 2 பக்கங்கள் போல். கேட்குறதுக்கு நல்லா இருக்க, ஒரு காயினுக்கு 2 பக்கங்கிறது எப்படி முக்கியமானதோ அவசியமானதோ அது போல் இருக்கணும். அவர் அதுக்கு ஒரு இது சேர்த்துக்கிட்டார், ஒரு அஜெண்டா அடிஷ்னல் சேர்த்துக்கிட்டார். அந்த அஜெண்டா என்னன்னாக்க, 2 பக்கங்கள் இருக்கிறன, ஆனால் 2 பக்கம் ஒன்று பார்த்துக்காது. அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி கூடாது. கணவன் மனைவி ஒரு காயினுடைய ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல் இருக்கின்றான். ஆனால் தன்னை ஒரு பார்த்துக்கொள்ளாமல் இருந்தாக்க அது நாணயமாக இருக்க முடியாது. ஆனால் உண்மையான தாம்பத்தியம் என்பது, உண்மையான உறவு என்பது, மேலதிகாரி அவருடைய உதவியாளர் இவருடைய உறவு என்பதெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மனத்தை புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் காமாட்சி அம்மன் கோவிலில் கள்ளபெருமாள் அரூபலட்சுமியை சுரூபலட்சுமியாக மாறிய பிறகு ஒளிந்து நின்று பார்க்கின்றார். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் காமாட்சியை, அன்னையை, பார்வதியை, உமாதேவியை பேர்க்க வேண்டும் என்பதற்காக மாமரமாக நிற்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு உண்மையை பார்த்தீங்களா, ஆன்மீக கதை. அதை சொன்ன உடனே என்னுடைய மார்வாடி நண்பர்கள் இருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். இதுதாங்க வாழ்க்கை தத்துவம், வியாபார தத்துவம். மார்வாடிங்க வியாபார தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குறது வேறு யாராவது ஒன்றுமா, அவங்க சொன்னாங்க பாருங்கள். இது போன்ற பல செய்திகளை பார்ப்போமா.